Hello friends, welcome back to Shanshikis Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஃபேப்ரிக்ல எப்படி வந்து குந்தன் மாதிரி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஃபுல்லாமே வந்து ஃபேப்ரிக்ல நானே வந்து செஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்மளா வந்து செய்யலாம். செஞ்சு அதை இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற டைப்ல வந்து வர்க் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி வந்து பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ராப்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வந்து கற்றுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆரி ஸ்டிச்சஸ், ஆரி பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என் சேனலில் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபேப்ரிக் குந்தன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வந்து ஃபேப்ரிக் குந்தன் பண்ண என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்ப்போம். ஸ்க்ராப் வேணும் உங்களுக்கு. இது நார்மலாக இதில் நான் ஆல்ரெடி பண்ண ஸ்க்ராப். இது சும்மா வெல்வெட் கிளாத்தில் வந்து ஸ்க்ராப் வெல்வெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த சில்க் மெட்டீரியல்லையும் கொஞ்சம் ரொம்ப பிசுறு வராத மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் இதுவும் ஓகே, கொஞ்சம் பிசுறு வரதான் செய்யும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறப்ப இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் தான் இதை வந்து பண்ணியிருக்கேன். நீட்டாக வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ எந்த ஃபேப்ரிக்கில் நமக்கு வேணுமோ அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வெல்வெட்டில் வந்து காட்டுறேன். இந்த மைக்கா வந்து நார்மலாக வந்து எல்லா ஆரி மெட்டீரியல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு ரிவர்ஸில் எடுத்திருக்கேன். ரிவர்ஸில் எடுத்து சுற்றி மார்க்கிங் பண்ணிக்குவோம். கரெக்டாக வந்து அவுட்லைன் வந்து மார்க் பண்ணுங்கள். அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சர்க்கிளில் வந்து நிற்காது. அதனால் லைட்டாக வந்து இந்த இதை விட்டு வந்து போட போகிறோம். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கும் வந்து 1/4 இன்ச்சை விட கம்மி தான். சும்மா கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணணும். அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம். நார்மலாக வந்து சேம் கலர் த்ரெட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேறு கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சாதாரண நீடில் த்ரெட் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த ரிவர்ஸ் சைடு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சின்னதாக வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இந்த கரெக்டாக அந்த சர்க்கிளை சுற்றி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த சுற்றி மார்க்கிங் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ஃபேப்ரிக்கை சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். ஃப்ரண்ட்டு பேக்கில் அந்த மைக்கா வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து சுற்றி தெரியணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இந்த ரன்னிங் ஸ்டிச் இப்படி பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா கவர் ஆகிட்டே வந்துடும். ஸோ இப்படி கவர் ஆனதும் இந்த எல்லா கார்னர்ஸ்லேயும் இருந்தும் ஸ்டிச்சிங் பண்ணி நல்லா சேஃபாக வந்து அதை டைட்டாக வந்து வச்சிடலாம். அதாவது இந்த கார்னரும் இப்படி எடுத்து நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச்சிங் போட்டோன்னா நல்லா அழகாக வந்து கவர் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபேப்ரிக்கில் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேம் மெத்தடில் இது வந்து பனாரஸ் கிளாத்து. பனாரஸ் கிளாத்லேயும் வந்து செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து மார்க் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக வந்து விடுங்க. வெல்வெட்டுங்கிறனால அது உங்களுக்கு சுத்தமாக பிசிறு இல்லாத கிளாத்து. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வந்து போட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் இதையும் வந்து அதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போவும் இதுவும் சேம் மெத்தடில் போட்டாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசிறெல்லாம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது உள்ளே வந்ததும் இது நீட்டாக வந்து 2 சைடும் லாஸ்ட் டைம் எப்படி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த பிசுறும் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கெலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அட்டாச் பண்ணிடலாம். வெல்வெட்டில் அட்டாச் பண்ணால் கொஞ்சம் பார்த்து அட்டாச் பண்ணணும். ஆனால் எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மைக்கா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல் தெரியுது இல்லையா? இந்த ஹோலை இதில் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி உள்ளே வந்து குத்த போகிறோம். இதை முதலே வந்து மார்க் பண்ணிட்டு பண்ணாலும் எப்படியும் வந்து உங்களுக்கு நகர்ந்து கொடுத்துரும். இது இந்த ஃபினிஷிங் கொண்டு வரப்போ நகர்ந்துடும். ஸோ நான் வந்து பொதுவாக வந்து முடிச்சுட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக வந்து நீடில் வந்து இப்படி போட்டு பார்த்தோம்னாலே வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் அந்த வெல்வெட் ஃபேப்ரிக் வந்து ஃபஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு. இது ஆக்சுவலாக க்ளூ வச்சு அட்டாச் பண்ணலாம். ஆனால் க்ளூ எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணாது. அது இல்லாமல் தூக்கிட்டு வந்துடும், எடுத்து வந்துருச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு பார்ப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டிச்சே பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து பெட்டர். இல்லை வேகமாக முடிக்கணும் அப்படின்னா க்ளூவும் வந்து பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதை அப்படியே போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த அப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னாலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அங்கே ஹோல் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம்னாலே வந்து நார்மலாக வந்து தெரிஞ்சிடும் நமக்கு எங்கெங்கே ஹோல் வருதுன்ட்டு. இப்போ ஒரு ஹோல் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் பார்த்துட்டோன்னா அதுக்கு எதிரில் வரும் அந்த மாதிரி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி போட வேண்டியது தான். இப்போ இதை அட்டாச் பண்ணதும் நீங்கள் நார்மலாக வந்து இதை சுற்றி பீடு, ஸ்டோன் செயின் என்ன வேணுமோ அதை வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணதை சுற்றி பக்கம் வந்து கோல்ட் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஸ்டோன் செயின் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்டோன் செயின் வந்து இதை சுற்றி அட்டாச் பண்ணுவோம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு லைனும் வந்து பீட் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து குந்தனை எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே ஸ்டைலில் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை ரொம்ப இடத்துல வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸுக்குன்னு இல்லை, நீங்கள் குர்த்தி அந்த மாதிரி இதுக்கும் வந்து நல்லா இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய சில்க் குர்த்திக்கு இதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற கிளாத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுசஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், குர்தாஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஆரி ஸ்டிச்சோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.